ஆமாடி, சொன்னாங்கல்ல ஏற்கனவே. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், காமிப்போம் அப்படின்னு. ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஓடி சோனி ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. அப்புறமா செல்வி, நாங்கள் வந்து 4 நாள் ஆயிடுச்சு பார்த்தியா. இனிமே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. இப்போ தான் அரண் கிட்ட பேசினேன். அரண் சொன்னா, மா நீங்கள் கிளம்பி வந்துடுங்க, நாங்கள் என்னத்த அங்கே வந்து லேட்டாக தான் ஆகும், இங்கே நாங்களும் வீட்டுக்கு வரப்போகிறோம், நீங்களும் கிளம்பி வந்துடுங்க அப்படின்ட்டான். அதனால் நாங்கள் போகணும்மா. செல்வி, நீ என்னம்மா சொல்கிற? நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம். என்னம்மா நீங்கள் 4 நாள்னா வந்து நிம்மதியாகவே ஒரு நாள் கூட இருக்கவே இல்லை. என் தங்கச்சி ஆனாப்பில் கூட இவங்க சாப்பிடவே இல்லைக்கா. இன்னொரு நாள் நல்ல விருந்து வச்சு தான் பொண்ணு மாப்பிள்ளை அமுச்சு விடணும் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டே இருக்கா. நீங்கள் என்னடான்னா கிளம்புறேன்ட்டே இருக்கீங்க. அதெல்லாம் போகலாம் இருங்க, அவள் நிறைய விருந்து வச்சு தான் அனுப்பிச்சி விடுவேன்ட்டு இருக்கிறா. அதானே, அதுக்குள்ளே போகிறேன்னா என்ன நீங்கம்மா? இல்லைம்மா, பாவம் அவர் என் வீட்டுக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாருமா. அவர் வேற உடம்பு முடியாத ஆள், டைமுக்கு மாத்திரை போட வேண்டிய ஆள், டைமுக்கு சாப்பிட்டா தான் சரி வரும். அப்படி உள்ள ஆள் அங்கே விட்டுட்டு நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறது தப்பு இல்லையா? ஆமாத்த, நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். மாமா பாவம், டைமுக்கு பார்த்து சாப்பாடுலேருந்து மாத்திரைலேருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இப்போ எனக்கு என்னன்னு எல்லாரும் எங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். பாவம் என்ன பண்ணுவாங்களோ. அதாம்மா சோனி, நானும் நினச்சி பார்த்தேன். சரி, அவரும் வர சொல்லிகிட்டே இருக்காரு, நாம் எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருந்துகிட்டே இருக்குது? ரொம்ப தப்பு இல்லையா? பெரியவன் சின்னவன் எல்லாரும் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம எல்லாம் போனால் தான் சரி விட்டு வரும். சோனி, நீயும் நம்ம கூட வரியா, இல்லை நீ 2 நாள் இருந்துட்டு வரியாமா? நானும் மாட்டேன். நான் மட்டும் என்னதான் இருந்துட்டு வந்தேன். அஞ்சுவையும் தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேற நம்ம வீட்டில் தனியாக விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். நீயும் கொஞ்சம் கூட வாமா, அப்போ தான் விருந்து சமைக்க வைக்க கொஞ்சம் நல்லா இது எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். இல்லைன்னா அவள் வேலை பார்க்குறாள், என்னமோ ஷீலாவும் பாப்பா. இருந்தாலும் என்னால் ஒரு ஆளால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்குறேன். நீயும் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட மாட வேலை கற்றுக் கொடுப்பில்ல. என்னம்மா, நீயும் கூட வரியா? நானும் வரேன்னு தான் சொல்கிறேன். இங்கே பாரு, சரவணன் அண்ணன் வந்துட்டாரு. என்னங்க சரவணன், எங்க அர்ஜுன் மாமா? அவங்க அங்கதான் இருக்காங்க. சத்யா வெளியில இருந்தாங்கல்ல, சத்யா கூட பேசிட்டு நிக்கிறாங்க சோனி. அப்புறம் அஞ்சு, ஜிமிக்கி போட்டிருக்கீங்க போல. பாத்தியா, வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. பரவாயில்ல, இவளும் இதுக்காக தான் போட்டிருப்பா போல. சொல்லியிருப்பாரு ஒரு வேலை, அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு வேலை போடு அஞ்சுன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் மார்னிங் போட்டா. எடி பாத்தியாடி கேட்ட உடனே? ஆமாடி, எனக்கு தெரியும்ல. நல்லா இருக்காங்க. ஜிமிக்கி, நீங்க தான் போட சொல்லியிருந்தீங்க. எப்படிங்க இருக்கு? என்னங்க, ஜிமிக்கி போய் பொண்ணுங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்குமா என்ன? அது எப்படிங்க நல்லா இல்லாமல் இருக்கும்? சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. இந்த மாதிரி அழகான ஜிமிக்கி பார்த்ததே இல்லை, அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. அப்படியாங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. லூசு, உங்களுக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? என்ன எதுக்கு எடுத்தாலும் சும்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? சரவணன் அண்ணா, அப்புறம் அம்மா அத்தை ஊருக்கு போக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பலாமா? ஆமாம் சரவணன் தம்பி, அங்கே அங்கே உங்கள் மாமனார் எல்லாரும் அரண் பெரியவன் எல்லாரும் சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதாவலாம். ஏன்னா அவருக்கு வெளி ஃபுட்டெல்லாம் சரி வராது. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார். வீட்டில் சமைச்சு கொடுக்குறதான். அவனுங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அதனால வர சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம எல்லாமே கிளம்பலாமா தம்பி? அதான்ப்பா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே பார்த்துக்கலாம். எனக்கும் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்குமா, அதனால நானும் ஆஃபீஸ் போகிற வேலையெல்லாம் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம எல்லாரும் கிளம்புவோம். ஆனால் அஞ்சுவை எங்கே கூட்டிகிட்டு வரணும்? என்ன தம்பி, அவளை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க நீங்கள்லாம் எங்கே போகணுன்னு யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், உங்கள் விருப்பம் தானே. இல்லை, இருந்தாலும் கேட்கணும் இல்லையா? அஞ்சு, நீங்கள் எங்கெங்கே வரீங்க? உங்களுக்கு எங்கே வர்றதுக்கு விருப்பம்? அதான் கேட்குறேன் நான். சொல்லுங்க. இல்லை நீங்கள் அம்மா கூட வீட்டுக்கு போகிறதுனாலும் ஓகே, இல்லை என் கூட என்னோட வீட்டுக்கு வர்றதுனாலும் ஓகே. நான் அங்கே வந்து இப்போ தங்க முடியாது, நேராக ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். இது என்ன கொடுமையா இருக்கு? என்னங்க நீங்க? வா அஞ்சு, நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடணும். இதை விட்டுட்டு எங்க வேணாலும் நீங்க போகலாம், அங்க வேணாலும் நீங்க போகலான்னா என்னங்க இதெல்லாம்?
இருந்தாலும் அவங்கள போட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சோனி. அவங்களுக்கு இன்னும் விருப்பம்லாம் இருக்கும் இல்லையா? டக்குன்னு நம்ம விருப்பத்துக்கே இழுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் அங்கே தான் வந்தாகணும், இங்கே தான் வந்தாகணும், நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு அவங்கள போட்டு பாடா படுத்தக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அவங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகட்டும். சும்மா டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படி. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அஞ்சு, நீங்கள் ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போகிறதுனா நேராக போங்க. அப்புறம் இல்லை அப்படின்னா என்னோட வரீங்கன்னா வாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நானாக உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். அவகிட்ட போயிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டுப்பா, என்னதான் இருந்தாலும் அவள் அங்கேயெல்லாம் வர வேண்டாம், உங்கள் கூடயே வரட்டும். நீங்கள் என்னைக்கு நம்மட்டு கூட்டிகிட்டு வரீங்களோ அன்னைக்கு வாங்க. என்ன, நீங்கள் நாளைக்கு கூட வாங்க. உங்களுக்கு என்ன, நம்ம வீட்லேயும் இன்னும் விருந்து எதுவும் வைக்கவே இல்லைல்ல. ஒரு நேரம் கூட நம்ம வீட்டில் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லைப்பா. நீங்கள் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம பிள்ளைக்கு இன்னும் ஒரு நேரம் கூட சாப்பாடே போடலையே அப்படின்னு. அதனால நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்றீ அப்படின்னா வரணும் நம்ம வீட்டுக்கு. சரியா? அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. ஆனால் அஞ்சுவை டக்குன்னு நம்ம எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது சரி வர. சாரி அஞ்சு, எங்கள் வீடுன்னு சொல்லிட்டேன், நம்மளோட வீடு. இதில் என்னங்க இருக்கு? எனக்கு பேசிக்காக தெரியாதா மேரேஜ் ஆனால் எங்கே போகிறது வர்றதுன்னு? அது கூட வாங்க தெரியாமல் இருக்கேன். அதனால் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தானேங்க வர முடியும். சப்போஸ் நீங்களா கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டால் ஓகே, அங்கே போகலாம். இல்லை அப்படியா அவங்க கூட தான் இருக்க முடியும். நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்களேங்க. இல்லைங்க, உங்களை போட்டு நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன். அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். சரி, என் கூட வர்றதுன்னா வாங்க. ஆ சரி, கிளம்பலாமா? அப்போது அர்ஜுனா வந்ததும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கார்லேயே நம்ம போயிடலாம். ஏன்னா சத்யா, சோனி எல்லாரும் எப்போ வரீங்க? நாங்கள் மட்டும் இங்கேருந்து என்னப்பா பண்ண போகிறோம்? எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம் தான். ஆமாம் சத்யா, ஆனால் எல்லாரும் ஒரு காரில் போக முடியுமான்னு தான் ஆனால் தெரியல. பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் போயிட்டீங்க அப்படின்னா கூட முதல்ல உங்கள் 2 பேரையும் ஷீலா, சம்மந்தியம்மா எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா கூட அப்புறம் சோனி நாங்கள் எல்லாரும் வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? அதுவும் கரெக்டு தான். நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு கிளம்பலாமா அஞ்சு? நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுங்கள். அர்ஜுன்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம் நம்ம. என்ன எல்லாரும் எங்கேயும் கிளம்புறேன்ட்டே இருக்கியா? எங்கே கிளம்புறியா? யார் கிளம்புறது முதல்ல? புது பொண்ணு மாப்பிள்ளையா? ஆமாடி செல்வி. அப்புறம் அவங்க போகிறேங்கிறாங்க. நானும் சொல்லிட்டேன், தங்கச்சி ஒழுங்காக சமைச்சு கூட போட முடியல, இருக்கட்டும் இன்னும் நல்லா விருந்து வச்சு தான் அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கடி. நான் என்ன பண்ணுறது? அட, சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? இங்கே பாருங்க, என்ன போகிறேன்ட்டு. சரவண தம்பி இருங்கப்பா, இன்னும் ஒரு நாள் மட்டும் இருங்க. நாளைக்கு நல்ல விருந்து வச்சுவிட்டு உங்களை அமுச்சு விட்றேன். அன்னைக்கு சரியாக கூட நீங்கள் சாப்பிட மாட்டேன்ட்டீங்க இவ்வளோ பிரச்சனையிலையும். அதனால தான். ஐயோ அத்தை, யார் சரியாக சாப்பிடல? சாப்பிடுங்கன்னு ஃபுல்லாக அள்ளி அள்ளி வச்சுட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ, அள்ளி வச்சுட்டேன். வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சாப்பிட்ருங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அள்ளி தின்றுங்கன்னு சொல்லியே அள்ளி அள்ளி இலை ஃபுல்லாக ரொப்பிட்டியா? இப்போ நாங்கள் இன்னமும் சாப்பிடாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அத்தை. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என் இலையில பாதி ஆட்டுக்கறி இருந்திருக்கும். ஆமாம், அது ஃபுல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அஃபான்னு ஒரு வழி ஆயிட்டேன். இப்போ என்னடானா ஒன்றுமே வைக்கலன்னு சொல்லுதியா? அன்னைக்கு போட்ட விருந்தே போதும் பசாமி, வயிறு இன்னும் முட்டிட்டு இருக்கு. போதும் அத்தா, போதும், உங்கள் விருந்து போதும். சூப்பரான விருந்து தான் அன்னைக்கு சாப்பிட்டது. என்னக்கா இவ அஞ்சுவை ஒரே கவனிச்சிருப்ப போல. அதுதான் ரொம்ப வருத்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கா. ஏண்டி நீ வேற? என்ன செய்கிறதுன்னு தெரில. அங்கே தான் சம்மந்தி இருக்காரே, அவருக்கு ஹோட்டல் சாப்பாடு சரி வராதான். அதனால் வீட்டு சமையல் தான் சரிப்பட்டு வருமா. அதனால் அம்மா போகணுன்னு துடிக்கிறாவ. அப்புறம் அவைய மட்டும் இருக்குங்களா என்ன? அப்புறம் அந்த தம்பிக்கு ஆஃபீஸ் வேலை நிறைய இருக்கான், அதை போய் எல்லாம் பார்க்கணுமா. அதனால் அந்த தம்பியும் போகணுங்குது. எல்லாத்துக்கும் வேலை இருக்கும்போது கிளம்புவாங்கல்ல. அர்ஜுன் தம்பிக்கும் வேலை இருக்கும். எத்தனை நாள்ரி வந்து இருந்துட்டு இருக்க முடியும்? ஏற்கனவே 3-4 நாள் இருந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன? சரி, நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம். என்ன, நீயும் கிளம்புறியா? என்னக்கா நீனு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உடனே கிளம்பி ஓடுறேன்ட்டே இருக்கவே மாட்டேன். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறியோக்கா? நீ மட்டும் சொல்கிறதே கேட்க மாட்டியா? ஒன்றை மட்டும் நான் விட மாட்டேன் சொல்லிட்டேன். நீ இங்கே தான் இருக்க, நான் ஒன்றை விட முடியாது. செல்வி,
தங்கச்சி ஆசைப்படுதில்ல செல்வி. அப்புறம் என்ன 2 நாள் இருந்துட்டா தான் வாவேன் கூட. அங்கே என்ன பண்ண போகிற வந்து? உன் வீட்டுக்காரர் என்ன தேட போகிறாரா? அதான் வசந்தி பார்த்துப்பா மற்றவங்க எல்லாத்தையும். அட நீங்கள் வேற சம்மந்தியம்மா. அவள் பார்த்துக்கிறது பிரச்சனை இல்லை. இவர் சரின்னு தான் சொல்லுவார். ஃபஸ்ட்டு என்னமோ சரிம்பாரு. அப்புறம் பார்த்தா நீ எப்படி இருக்கலாம்? நான் சொன்னா நீ இருந்துருவியா? நான் சொன்னா நீ கேட்பியா? நான் சொன்னா நீ பண்ணுவியான்னு என்னத்தையாவது உளருவாருமா. இவரை பற்றி எனக்கு தான் தெரியும். இவர் ஒரு நேரத்து போல் இருக்கவே மாட்டார். அதனால தான் பிரச்சனை எதுக்கு? நான் பாட்டுக்கு பொடு பொடுன்னு கிளம்பிடுறேன். அவங்க தான் எல்லாரும் உடனே போறேன்னு சொல்கிறாங்க. ஏக்கா நீயும் இப்படி பண்ணுற? ஆ, அவங்க போறேன்னா நீயும் உடனே கிளம்பிடுவியா? ஏக்கா சொல்லுக்கா. என்ன 4 நாள்? என்ன 4 நாள்னு கேட்டேன். வந்தது நாள் சாயங்காலம் நைட் ஆகிடுச்சு. வந்து 2-3 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே கணக்கு 4 நாள்னே சேர்த்து சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. நீ கூட 2 நாள் எல்லாரும் வந்தது மாதிரி தான் இருந்துச்சு. உட்காந்து பேசி சிரிச்சு ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளே போகிறேன்னு அவ்வளோ வேற பேசிகிட்டு இருக்கியா இல்லை? ஐயோ, என்னம்மா சித்தி இப்படி அழுக ஆரம்பிச்சிருச்சு? அடக்கடவுளே, பாவம்மா. நீ தான் இருந்துட்டு தான் வாயேன் சித்தி. எனக்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஆசை தான். என்ன செய்ய, அங்கே எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் வேற நிறைய ஓடிட்டு இருக்கு. அதனால நான் இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது சித்தி. அதான் நானே உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் கிளம்புங்க. நான் ஒருத்தி அவளாம் பாட்டுக்கு அனாதையாக எங்கேயோ கிடக்குறேன். அவ்வளோதானே. என் அக்கா கூட என்னை பற்றி யோசிக்காமல் ஆளுக்கு முன்னாடி கிளம்புது. அதுக்கப்புறம் நான் யாரை சொல்லி என்ன செய்கிறது? எல்லாருமே போங்க என்னை விட்டுட்டு. அட கடவுளே, என்ன அக்கா இப்படி பேசுகிறாக? ச்சே, இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுவாங்க நான் நினச்சே பார்க்கலையே. பாவம் போல இருக்கு. இது இப்போ யாருக்கும் புரியல போல. இருந்துட்டு தான் வாங்களே. உங்கள் தங்கச்சி என்ன அலறாக? இப்போ என்னடி, நான் இருக்கணும் அவ்வளோதானே. நான் சரிடி இருந்துட்டு தான் வாரேன்டி. தயவு செஞ்சு அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, சரியா? ஆமாம், நீ போகிறேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இரு. அப்புறம் அழுகாமல் நான் என்ன பண்ணுறது சொல்லு? அழுக தான் நான் வரும். ஆமாம், அதனால தான்.